ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரும் தேடும் உறவுகள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திட எங்களுடைய வாழ்த்துக்கள். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் சுகந்தி, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்துவில் அம்பலக்காரர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. வேறு ஜாதியெலாம் வேணான்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 8ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க வந்து கற்பூரம் தயாரிப்பு கம்பெனி வந்து சின்னதாக சொந்தமாக வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் முதல் வரனாக இருந்தாலும் ஓகே, 2ஆம் வரனாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க தூத்துக்குடியில் வசிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலேயே வந்து விவாகரத்தும் ஆயிடுச்சுங்க. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை, பையன் ஒன்று இருக்காங்க. ஸோ 2 பேர்த்தையும் இவங்க படிக்க வச்சுட்டு தனிமையில் தாங்க இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே இவங்களுடைய கணவர் வந்து வேறொரு பெண்ணோட அஃபைர்லேருந்து அவங்களுக்கு குழந்தை இருந்தனால விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் இவங்க குழந்தைகளுக்காக இவங்க இப்போ மறுமணம் பண்ணிக்கிறாங்க. இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. சொந்தமாக ஒரு வீடு இருக்குங்க, அவ்வளோதாங்க. வேறு எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கையிருப்பில் ஒரு 3 லட்ச ரூபா சேர்த்து வச்சுருக்கிறதாகவும், அது இல்லாமல் ஒரு 10 பவுன் சவரன் நகை சேர்த்து வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ தனக்கும் தன்னோட குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு தரக்கூடிய நல்ல ஒரு வரனாக எதிர்பார்க்குறாங்க. ஸோ தன்னோடைய ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்ப கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்திங்கன்னா மணிமேகலை, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இவங்க இந்துவில் அம்பலக்காரர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 10,000 சம்பளம் வாங்குறத சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க கும்பகோணத்தில் வசிச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. ஒரு சொந்த வீடு இருக்குங்க, அது இல்லாமல் ஒரு 1/2 ஏக்கர் நிலம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தாங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு அக்கா, ஒரு தங்கைங்க. ஸோ 2 பேர்த்துக்குமே திருமணம் ஆயிடுச்சு. இவங்களுக்கும் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டதாகவும், பட் இவங்களுடைய கணவர் வந்து திருமணமாகி 6 மாதத்துலேயே இவங்களை விட்டுட்டு போயிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ ரொம்ப வருடமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தவங்க இப்போ இவங்களுக்காக மறுமணம் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அம்மா வந்து இவங்க கூட தாங்க இருக்காங்க. ஸோ தன்னையும் தன்னுடைய அம்மாவையும் ஏற்றுக்கூடிய நல்ல ஒரு மணமகன் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ வீட்டோட மணமகனாக வந்தாலும் ஓகே, இல்லை எங்களது இருக்கிறத விற்று எடுத்துகிட்டு அவங்களோட போகிறதுனாலும் எனக்கு சம்மதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவசங்களை பெற நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி